தெய்வ சம்பந்தப்பட்ட பொருட்களை திருடினாலோ இல்லை தெய்வம் கோயில் ஆலயம் சம்பந்தப்பட்ட பொருளை ஒரு ரூபா எடுத்து சாப்பிட்டா கூட அந்த தெய்வம் தூக்கி வாரி உங்களுக்கு அடித்து நொறுக்கும். வாகனத்தின் மூலம் விபத்துகளை கொடுத்து ஒரே குடும்பத்தில் 7 பேர் தூக்கம், 5 பேர் தூக்கம், பல்கா தூக்கம், குடும்பத்தில் யாருமே இல்லாமல் பண்ணிட்டோம். குலதெய்வத்துக்கும் அப்படிதான். குலதெய்வத்துக்கு உண்டான விஷயங்கள், குலதெய்வத்துக்கு ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் வச்சாலும் குலதெய்வம் மொத்தமாக உங்கள் குடும்பத்தையே தூக்குறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனம் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கார் இருக்கும், 6 கார் இருக்கும். ஆனால் கால் டாக்ஸியில் போவாங்க, ஆட்டோவில் போவாங்க. சில பேருக்கு வண்டி எடுக்கிறதுக்கே அந்த எண்ணம் வராது. காரணம் ஏன்னா வாகன கண்டன்னு ஒன்று இருக்குது. இது குலதெய்வ குத்தம் இருந்தால் முக்கால்வாசி வச்சு செய்யும். இன்றைக்கும் சராசரியாக ரோட்டில் பார்த்தீங்கன்னா பல கோடி காரை நிப்பாட்டியிருக்காங்க. நீ எத்தனை கோடி கொடுத்து கார் வாங்கினாலும் இருக்கிற ரோட்டில் தான் போக முடியும். நீ கோடி கோடியாக கொடுத்து வாங்கினன்றதுக்காகலாம் கிடையாது. வாகனங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துக்கு நீங்கள் வர்றீங்கன்னா தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கார் வாங்கினீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ வைங்க. கண்ட அரசியல்வாதிகளுடைய ஃபோட்டோலாம் வைக்காதீங்க. ஊருக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. இஎம்ஐ கட்ட போகிறது நீங்கள் தான். அதுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் விட போகிறது நீங்கள் தான். யாரோ ஒரு அரசியல்வாதியுடைய கட்சியுடைய கொடியை போட்டுக்கிட்டு யாரோ ஒரு அரசியல்வாதியுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு டோல்கேட்டில் ஃப்ரீயாக விட்றாங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ வைங்க. அது கூட உங்களுக்கு யோகத்தை தரும் என்கிறார்கள்.